தெரியாம அப்படி என்னடா யோசிக்கிற? கடல்ல மீனை காணுமா? கிண்டல் பண்ணாதீங்க நீ. குட்டியை ரொம்ப நேரமா காணும், நானே டென்ஷன்ல யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அட ஆச்சரியமா இருக்கு. உனக்கு தெரியாம கூட குட்டி எங்கேயாவது போயிடுவானா? இன்னைக்கு போகும்போது சொல்லாம போயிட்டானா? குட்டி வெளியே போறப்போ நான் இல்ல அப்புறம் எப்படி சொல்லிட்டு போவா? எனக்கு எப்படா தெரியும்? உங்களுக்கு தான் தெரியாதுல. கம்முனு போங்க, நானே பதட்டத்துல இருக்கேன். மூஞ்சில குத்துனா இன்னாண்டே மூஞ்ச காட்டுற. அவன் எங்க இருக்கா என்ன பண்றான்னு எங்க எல்லாரையும் விட உனக்கு தான் நல்லா தெரியும். அதுதான் சொன்னேன். அதுக்கு இந்த சலிப்பு சலிச்சுக்கிற? சலிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. குட்டியை காணான்னு ஒரு டென்ஷன், அவ்வளவுதான். எங்கேயாவது வேலையா போய் அப்படியே மாட்டிருப்பான், வந்துருவான். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஒரு இடத்துல உட்காரு, இல்லன்னா வீட்டுக்கு போ. அதுக்கு வெளியில ஒண்ணு வேலை இல்லையே. அப்படின்னா போன நேரம் முடிஞ்சுக்கணுமே. பின்னே லேட்டு. அப்போ ஏதாவது சினிமா கினிமாக்கு போயிருக்கோம். அது எப்படி என்ன விட்டு படத்துக்கு போயிருக்கோம்? போகாது. அப்படியே போயிருந்தாலும் எல்லா படமும் பார்த்தாச்சு. பார்த்த படத்துக்கு மறுபடியும் போகாது. அப்ப ஏதாவது ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பான்டா. நாங்க தான் கூடயே சுத்துறோம்ல, எங்களை விட்டு யாரோட போகாத நீ. என்ன யோசனை? ஒருவேளை குட்டி லவ் கிவ் பண்றானோ? அந்த பொண்ணு பார்க்க போயிருப்பானோ? குட்டிக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? குட்டியில பாதியா இருக்க, எனக்கு தெரியாதா? அது நீங்க சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஸ்டெடியா இருக்குது. அதை விட்டுட்டு லவ் ஜவ்னு நீங்களே அது சொல்லாதீங்க. அப்ப எங்க தாண்டா போயிருப்பான்? அது தெரியாம தான் அங்க எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஜிடி நாயுடு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு. என்கிட்ட கேக்குறீங்க? வந்தது சொல்றேன், போங்க. டேய் என்னடா சொல்ற? நீ சொல்றத கேட்டா எனக்கு பயமா இருக்கு. அவன் எங்கடா போயிருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. குட்டி கிங்கு மாதிரி யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது. இப்ப வந்தோடனே நானே வீட்டாண்ட எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. நீ அசைக்க முடியாதுன்னா அப்போ யார் கூட ஏதாவது தகராறா? யார்கிட்ட சண்டைக்கு போயிருக்கானா? அது யாருடைய சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா பில்டப்புக்காக சொன்னேன். குட்டி இப்ப வந்தோடனே வீட்டாண்ட எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. நீ டேய் உண்மையை சொல்லுடா, என்னடா நடக்குது? இல்லன்னா அண்ணி உன்னாண்ட பேசவே மாட்டே, தெரிஞ்சுக்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நீ இல்லாத விஷயத்த சொல்லுன்னா நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. குட்டி இப்ப வந்துடும். நீ சொல்றது கேட்க தாண்டா பயமா இருக்கு. இந்நேரம் பார்த்தா ஐயா வேற வீட்டுல இல்ல. ரெண்டு ஊடே தங்க மாட்டேங்குதுங்க. அண்ணே ஒண்ணும் இல்லாத விஷயத்த நீங்களே ஊதி பெருசாக்குறீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் நானாடா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குனேன்? சும்மா சோத்த குடுத்துட்டு போலான்னு வந்தவ கிட்ட அதே இதையும் சொல்லி விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டு இப்ப பழி எல்லாம் ஏன் மேல போடுறியா? இருடா குட்டி வரட்டும், உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். சரி வந்தோடனே கூட்டு வரேன், நீங்களா நான் பாத்துக்கலாம். தங்கச்சி வீட்டுல தனியா இருக்கா, போங்க நீ சீக்கிரம். அவளை பத்தி ஒன்னும் பயம் இல்ல, அவ வீட்டுல பத்திரமா தான் இருக்கா. வீட்டை விட்டு வெளில போறவங்க மட்டும் தான் ஜாக்கிரதா போகணும்னு நினைக்காதீங்க. வீட்டை விட்டு நம்ம கிளம்பும் போது வீட்டுல இருக்கவங்களும் ஜாக்கிரதா இருக்க சொல்லிட்டு போகணும். அப்படி போகாதனாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. குட்டி வந்தோடனே நான் வீட்டாண்ட எடுத்துன்னு வரேன், போங்க நீ.